வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்ல போகிறேன். மாயா கண்ணாடி புக்கில் இருந்து. ஒரு பூதலூர்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அந்த ஊருக்கு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாவுக்கு நிறைய விதவிதமான சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்குறது தான் வேலை. அதே மாதிரி எஞ்சி திரும்ப சாப்பிட்டுட்டு தூங்குவார். இதே தான் அவர் வேலை. அவர் எஞ்சிட்டு இப்போ சாப்பிட போகணுன்னா கூட அவர் வலது கை பக்கம் இடது கை பக்கம் ரெண்டு பேர் நிற்பாங்க. அவங்க இடது காலை எடுத்து வைக்கணும்னா அந்த 2 பேர் அந்த காலை எடுத்து வைப்பாங்க. வலது கால் எடுத்து வைக்கணும்னா அந்த 2 பேர் இப்படி வைப்பாங்க. சிம்மாசனத்தில் ஏறி உக்காரணுன்னா அவர் தூக்கி தான் உட்கார வைப்பாங்க. ஏன்னா அவர் ஒரு படு சோம்பேறி. அவர் அதுக்கப்புறமா நிறைய சாப்பிட்டு அவருக்கு கொழுப்புனால நிறைய கட்டி வந்துச்சு. அந்த கட்டினால அவருக்கு நிறைய குண்டா ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா அவருக்கு ஜுரம் அடிச்சிச்சு கட்டினால. அதுக்கப்புறமா வைத்தியர்கள்லாம் பார்த்துட்டு நீங்கள் நெய்யால் செய்யற எதையும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, அப்படின்னா நம்ம எப்படி லட்டு, ஜிலேபி, ஜாங்கிரி இதெல்லாம் சாப்பிட முடியும் அப்படின்னு நினச்சி இதெல்லாம் சாப்பிடாம என்னால் இருக்க முடியாது, நீங்கள் வேறு ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். அதுக்கு அவங்க எல்லாரோட இதுவையும் கேட்டுட்டு வைத்தியர்கள்லாம் நீங்கள் காலையில் பல் வளர்க்காமல் எழுந்துச்சி 10 மைல் தூரம் ஓடிட்டு திரும்ப 10 மைல் தூரம் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால அவங்க ஐயோ 10 மைல் தூரம் நான் ஓடணுன்னா என்ன ஆகுது அப்படின்னு நினச்சி அவர் சரி நான் நெய்யால் செஞ்ச பொருள்லாம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நெய்யால் செஞ்ச பொருள்லாம் சாப்பிடாம பழம் இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறமா அவர் கொஞ்சம் குறைஞ்சி அதுக்கப்புறமா அவங்க காலையில எழுந்துச்சி நானும் ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில எழுந்துச்சி ஓடுவார். திரும்ப பழம்லாம் சாப்பிட்டு அவரோட கொழுப்பெல்லாம் இறக்கிட்டாரு. அதுக்கப்புறமா அவர் காலையில் ஓடும்போது அவர் தான் முன்னாடி போவார். அதுக்கப்புறமா அவருக்கு சோம்பேறித்தனம்லாம் போயிடுச்சு. நல்லா வேலையும் செஞ்சார். நன்றி.